அன்பு ரிஷபராசி நேயர்களே, சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் நீங்கள். மிக அழகாக அழுத்தமானவங்க அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் இவங்களை. இப்போது நல்ல கோபமான ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதத்தில் இருந்திருப்பீங்க. அதாவது போன மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து கேது பகவானோடு இணைஞ்சி இருக்கிறதுனால ஒரு விதமான மயக்கங்களும் ஒரு தெளிவில்லாத சில விஷயங்களும் நடைபெறும். அதே நேரத்தில் சுக்கிர பகவான் இப்போது நீச்ச ராசியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அவருடைய நீச்ச ராசியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இதனால் கொஞ்சம் இந்த கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும். கொஞ்சம் கூட நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டிற்கு சென்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். அதாவது வீட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது சில நேரத்தில் பார்த்திங்கன்னா டென்ஷன், கோபம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5-6 நாள் வரைக்கும் தான். 2வது வாரம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஒரு தெளிவு இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு வெற்றிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் கணவன் அல்லது மனைவி அவர்கள் மூலமாக தனலாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். அதாவது சண்டை போடுற மாதிரி இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறி ஒரு அந்யோன்யமான ஒரு சிச்சுவேஷன் குடும்பத்தில் இருக்கும். கல்வி கேள்விகளில் நல்ல பேர் புகழ் எடுப்பீங்க. கல்வியினால் உங்களுக்கு ஒரு நல்ல புகழ் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சு திறமையை அனைவரும் பாராட்டுவார்கள். மிக அழகான இந்த அஷ்டமாதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல போய் இருந்து அஸ்தங்கமாகிறதுனால உங்களுக்கு வெற்றிகள் இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத தனலாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் வக்ரம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் கூட தொழில் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது வேலை சார்ந்த விஷயங்களிலோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 10 தடவைக்கு மேலே யோசித்து தான் முடிவு எடுக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுக்காதீங்க. ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து விட்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டும். திடீர்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வேலைக்கு போகிறோம், வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க. திடீர்னு பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிப்பீங்க. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்திங்கன்னா இப்போ மீனராசி மண்டலத்தில் இருக்கிறார். நம்மளுக்கு ஒரு சின்ன மயக்கத்தை கொடுப்பார். இந்த மயக்கம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக இல்லை என்றால் நீங்கள் தொழிலே செய்ய முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்க வேண்டும். அதனால தான் ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து விட்டு ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்க வேண்டும். அதே நேரம் சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். சுகங்கள் கூடும். வீடு மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேலோங்கும். வீட்டில் ஒரு சில பொருட்களை மாற்றி அமைப்பீர்கள். அந்த பொருட்களால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கும் பொழுது மிக அற்புதமான சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதே நேரத்தில் அந்த முதல் ஒரு வாரம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம்.